நெட்டம்மா. ஏம்மா எனக்கா? கொண்டாமா கொண்டாமா. எப்படிம்மா நான் பசியில இருக்கேன்னு உனக்கு தெரியுது. இதான் தாய்ப்பாசங்கிறது. ஆ, உனக்கு இல்லட்டி. எனக்கு இல்லையா? அதான் வந்தையெல்லாம் எதுவும் சாப்பிடாம வேகமா ஓடிட்டாவ்ல. அதான் பக்கத்துல இருக்க பாட்டிக்கெல்லாம் இந்த வடையெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். ஏம்மா பெத்த பிள்ளைங்க பசியில உட்காந்துருக்கு, பாட்டிக்கு கொண்டு கொடுக்கேன்னு சொல்லுத. இருட்டி பறக்காத. உனக்கு இருக்கு வீட்ல, நான் வந்து எடுத்து தரேன். வீட்டுல இருக்கா? நீ வர வரைக்கும் எதுக்கு நான் வெயிட் பண்ணணும்? நானே எடுத்துக்கிட்டேம்மா. இடத்த விட்டு எந்திரிச்சனு வை, காலை முறிச்சு விடுவேம்மா. ஏட்டி, கல்யாணத்துக்கு என்ன 4 நாள் தான் இருக்கு. தயவு செஞ்சு பொட்ட பிள்ளைய அடக்க உடக்கமா ஒரு இடத்துல உட்காரு. அம்மா வீட்டுல இல்லையேன்னு கதவு திறந்து போட்டு எங்கேயும் ஓடிடாத. கதை பேசுறதுக்கு போனேன், நியாயம் கேட்கறதுக்கு போனேன்ட்டு எங்கேயும் வெளியே ஓடிடாதட்டி. ஒரு 4 நாள் அடக்க உடக்கமா வீட்டுக்குள்ள இரு, சரியா? ம். இப்ப வந்துருவேன், வெளியே ஓடிடாத. சே, யாருதான் இந்த பொம்பளை பிள்ளையில அடக்க உடக்கமா இருக்கணும்னு சொன்னதோ தெரியல. வெளியே போனா என்ன, கதை பேசினா என்ன, எத்தனை நாளைக்கு தான் இப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியும்? எப்ப சாமி, 1 மணி நேரத்துக்கு வீட்டுக்குள்ள இருக்க இப்படி இருக்க, பொழுதனைக்கும் வீட்டுக்குள்ள இருக்கலாம் எப்படி இருக்கும்? என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம மாறக்கூடாது. பாபு மனுஷெல்லாம் நம்மள வீட்டுக்குள்ள இருக்க சொன்னான்னா அவ்வளோதான். ஆமா, அவரை மண்டையை உடைச்சிட மாட்டேன். என்ன இஸ்கு இஸ்குன்னு சத்தம் கேக்கு? பாம்பு எதுவும் வீட்டுக்குள்ள வந்துட்டா? நெட்டம்மா. யாரு? அட நம்ம பாபு மனுஷா. நெட்டம்மா, வீட்ல யாரு இருக்கா? பாபு மனுஷா, வீட்டுல யாரும் இல்ல, போயிட்டு நாளைக்கு வாங்க. நெட்டம்மா, அத்தையும் மாமாவும் எங்க? அத்தை இப்பதான் வெளியே போறவ, மாமா இன்னும் வீட்டுக்கே வரல. நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க மனுஷா. என்ன பாபு மனுஷா, அதான் வீட்டுல யாரும் இல்லைன்னு சொன்னோம்ல, நாளைக்கு வர வேண்டியதானே? அட லூசு நெட்டம்மா, உன்னையதான் பார்க்க வந்தேன். அப்புறம் ஏன் ஒளிஞ்சு நின்னுட்டு வீட்டுல யாரு இருக்கான்னு கேட்டியே? தப்புதாம்மா தப்புதான். அழகா இருந்த மாதிரி இருக்கு. ஐயோ பாபு மனுஷா, அது வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்சோண்டு பான்ஸ் பவுடர் பேரனவளியே போட்டு வச்சிருக்கு, அதான் அழகா இருக்கேன். இல்லம்மா, இருந்தாலும் நீ அழகுதான். ஆமா, என்னையெல்லாம் வெளியே போக கூடாதுன்னு வீட்டுக்குள்ள பிடிச்சு வச்சிருக்காவ, உங்களை இப்படி வெளியே விட்டாவ? நெட்டம்மா, நான் பையன், அதனால எப்பனாலும் வெளியே வருவேன். சே, நானும் பையனா பிறந்திருக்கலாம். பாபு மனுஷா, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் பையனா மாறிக்கிட்டா நீங்க அனுமதி தருவீங்களா? என்னது, பையனா மாற போறியா? ஆமா பாபு மனுஷா, நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம், எப்பனாலும் வீட்டுக்கு வரலாம், எப்பனாலும் வெளியே போலாம்ல, அதான். அடி வெளுத்து விடுவாமா, அப்புறம் எதுக்கு என்னைய கல்யாணம் பண்ணிதியாமா? சரி சரி, கோவப்படாதியே. ஆமா, கையில என்ன சோப்பு பட்டி, வெத்தில போடுற பழக்கம் எனக்கு கிடையாதே. ஏன் நெட்டம்மா இப்படி வளவலன்னு பேசிட்டு இருக்கா? சரி, இனிமே அமைதியா இருக்கேன். உனக்கு ஒரு gift கொடுக்கலான்னு நினைச்சேன், அதான் ஒரு gift வாங்கிட்டு வந்தேன். என்னன்னு கண்டுபிடி பார்க்கலாம். பேசு நெட்டம்மா. என்ன பாபு மனுஷா நீரு, அமைதியா இருங்கிரு, பேசுங்கிரு, நான் இப்ப என்னதான் செய்யணும்? நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லி போதும். என்ன கிஃப்ட்னு கண்டுபிடி. அதான் அப்பட்டமா தெரியுதே நெக்லஸ்னு. எந்த கடையில வாங்கினியா பாபு மனுஷா? கேரண்டி கார்டு ஏதாவது இருக்கா? வாரண்டி கார்டுலாம் கருத்து போனா வேற மாத்திக்கிடலாம்ல. லூசு, தங்கம் டீ. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு gift வாங்கி கொடுக்கணும்னு சின்ன சின்னதா சீட்டு போட்டு சேர்த்தது. சரி, முன்னாடியே வாங்கி கொடுத்தா கல்யாணத்தப்ப கழுத்துல போட்டுப்பியன்னு வாங்கிட்டு வந்தேன். என்ன சொல்லுதியே, தங்கம்மா? வேற என்ன பித்தாளையா? ஐயோ பாபு மனுஷா, தங்க இருக்க வழிக்கு இப்படியே நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கியே. பரவாயில்ல நெட்டம்மா, உனக்கு தானே, இந்தா வச்சுக்க. டிசைன் நல்லா இருக்கா பாரு, நானே ஆசைப்பட்டு உனக்காக செஞ்சு வாங்கிட்டு வந்தது. நெட்டம்மா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கல்யாணத்தப்ப கழுத்துல போட்டுக்க, சரியா? வேற என்னெல்லாம் வாங்கிட்டு வந்துரு சாப்பிட்டதுக்கு? இந்த குலோப் ஜாமுனு, பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்துரா? ஏன் நெட்டம்மா இப்படி பண்ணுதே? எவ்வளவு விலை மதிக்குள்ள நெக்லஸ் உனக்கு வாங்கி கொண்டு கொடுத்துருக்கேன். சும்மா அல்பத்தை நம்ம குலோப் ஜாமுனும் பிரியாணியும் வாங்கி கேட்க. பாபு மனுஷா, இந்த மாதிரி நெக்லஸ்லாம் வாங்கி எனக்கு இன்சல்ட் பண்றதை விட்டுவிட்டு ஒரு பார்சல் பிரியாணி வாங்கி தந்தா நான் உங்க வழியில வந்துருவேன். இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய செலவுலாம் பண்ணாதீங்க, அந்த அளவுக்கு நான் ஒர்த்து கிடையாது. ஒரு 50 ரூபாய்க்கு குலோப் ஜாமுன் வாங்கி தந்தா அவ்வளவுதான், மயங்கிருவேன். நெட்டம்மா, யார் டேட்டி பேசிட்டு இருக்கா? ஐயோ அத்தை, என்ன நெட்டம்மா, வீட்டுல யாரும் இல்லைன்னு சொன்னேன். மூக்க குத்தி விடுவாமா, பக்கத்துல போயிருக்கவன்னு தானே சொன்னேன். மாப்பிள்ள. அத்தை, சும்மா இந்த பக்கமா வந்தனா, அத பாத்துட்டு போலான்னு வந்தேன். பரவாயில்ல மாப்பிள்ள, உங்க வீடு, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். உட்காருங்க மாப்பிள்ள, காஃபி வடெல்லாம் எடுத்துட்டு வரேன். இப்பதான் வந்து மல்லி ஸ்மெயிலி அக்கா எல்லாரும் வந்து நெட்டவழிக்கு பூ வச்சுட்டு போனாவ. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம்ல மாப்பிள்ள? எல்லாரும் போனதை பார்த்து ஒளிஞ்சிருந்து தானே வரேன். என்னது மாப்பிள்ள? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். இருங்க மாப்பிள்ள, காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு போலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அத்தை, நான் கிளம்புறேன். என்ன டீ, மாப்பிள்ள வந்ததும் வராதமா காலைல சுடுதண்ணி ஊத்துன மாதிரி ஓடுதாரு? ஆமா ஆமா, ஏமா நீ வந்ததை பார்த்துட்டு தான் கல்ல சுடு தண்ணி ஊத்துன மாதிரி ஓடுதாரு. அப்படியா? அப்பவே வந்துட்டாரா? ஆமாம்மா, இங்க பாரு நெக்லஸ. என்ன டீ, அழகா இருக்கு. உனக்கா? இல்லம்மா, உனக்கு. சே, இந்த வயசான காலத்துல எனக்கு எதுக்கு, நீ போட்டுக்க. இருந்தாலும் உனக்கு குசும்புதாமோ? அங்க மாட்டி. ஆமாம்மா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு டீ. சரி, பத்திரமா வச்சு போட்டுக்க. ஏடி, பாபு தம்பியோட நல்ல மனசுக்கு நீ அவரு கூட கடைசி வரைக்கும் அவரை கஷ்டப்படுத்தாம நல்லபடியா வாழணும் டீ. சரிம்மா. ஏக்கா, இந்த வீடு தானே? ஆமா ஆண்டி, எனக்கு தெரியும் இந்த வீடுதான். என்னக்கா இது, ஒரு ஆள் நடமாட்டல ஒண்ணும் இல்ல, பயமா இருக்கு. இவ்வளவு பெரிய வீட்டுல எப்படி ஒத்தையில இருக்காவே? தெரியல டீ. நாம வாரது தெரியும்லக்கா, வெளியே வந்து நிக்க வேண்டியதுதானே. எப்படி நம்ம ஒத்தையில வீட்டுக்குள்ள போறது? இருங்க டீ, கூப்பிட்டு பாப்போம். ஏக்கா,
ஏக்கா வாங்கம்மா வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க வாங்கக்கா எல்லாரும் உள்ள வாங்கம்மா வா மல்லி வா மீனாட்சி அம்மா ஃபோன் பண்ணாங்க நீங்களாம் வருவீன்னு அவியலும் வந்துட்டு இருக்காவலாம் நீங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூ வைப்பீலாம் அவிய சொல்ல சொன்னாவ சரிங்கக்கா வாங்கம்மா உள்ள போங்க இந்த ரூம்ல தான் பொண்ணு இருக்கா நீங்க உள்ள போங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நான் பாத்துட்டு வந்துடுறேன் சரிக்கா ஐயோ கடவுளே எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனும் அது நடக்க போதே மீனாட்சி அம்மா இப்போ எதுக்கு இங்கே வருது பூ வைக்கிற ஃபங்க்ஷன் தானே ஐயோ அது நகையெல்லாம் பார்த்தா கண்டுபிடிச்சிருமே என்ன நகை கம்மியாக இருக்குன்னு கேட்குமே என்ன சொல்லி சமாளிக்கிறது ஐயோ இந்த மனுஷன் இப்போ வேற சே முன்னாடியே தெரிஞ்சிருந்தா திருப்பி கொண்டு வச்சிருந்துருக்கலாம் இந்த அம்மா வரேன் இப்போ தானே ஃபோனை பண்ணுது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே எங்க எங்க இருக்கீங்க எங்க என்னாச்சுமா என்ன சேம்பு ஏன் பதட்டமா இருக்க எங்க பொண்ணுக்கு பூ வைக்கிறதெல்லாம் வந்துட்டாங்க அதுக்கு எதுக்குமா நீ பதட்டமா இருக்க ஐயோ அது இல்லைங்க அந்த மீனாட்சி அம்மா ஃபோன் பண்ணி திடீர்னு நானும் வரேன்னு சொல்லுது வரட்டும் நீங்க புரியாம தான் பேசுறீங்களா அந்த அம்மா மட்டும் இப்ப இங்க வந்துச்சு அவ்வளவுதான் நம்ம தண்டவாளம் வெண்டவாளம் எல்லாம் உடைஞ்சிரும் என்ன சொல்ற எனக்கு ஒன்றும் புரியலையே ஐயோ ஏங்க அந்த அம்மா மட்டும் நகையை பார்த்துச்சுன்னு வைங்க அவ்வளவுதான் 150 பவுன் தான் இருக்கு மீதி 150 எங்கன்னு கேட்கும்ல ஓ என்னங்க ஒரு பதட்டம் இல்லாம இருக்கீங்க எனக்கு எவ்வளவு பதட்டமா இருக்கு தெரியுமா அந்த அம்மா வந்து கேட்டுச்சுன்னா என்னங்க பதில் சொல்றது எதையாவது சொல்லி சமாளிங்கம்மா ஐயோ கடவுளே எடுத்துட்டு வாங்க நான் போட்டு விடுறேன்னு சொன்னா என்னங்க பண்றது ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல 2-3 நாள் தான் சமாளிச்சிடலாம் 150ங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க கொடுத்த இடத்துல இப்ப உடனே கிடைக்குமான்னு போய் கேட்டு பார்த்துட்டு வாங்கலாம் அதான் இன்னைக்கு 15வது நாள் தானே எப்படியாவது முயற்சி பண்ணி கேளுங்களேன் அது எப்படிமா ராத்திரி ஆகும் எங்க எதுக்கும் ஒரு எட்டு பார்த்துட்டு வாங்களேன் ஒருவேளை நம்ம நல்ல நேரத்துக்கு விழுந்துருச்சுன்னா சரிம்மா முயற்சி பண்ணி பாக்குறேன் சரிங்க விழுந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க சரி சரி பாப்போம் ஐயோ இதுக்குதான்ப்பா அடுத்தவங்க பொருளை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாதுங்கிறது இப்ப பாரு ஐயோ நான் தான் நடுவில் கடந்து முழிக்கிட்டு இருக்கு அந்த அம்மா வேற சும்மாவே தகட தகட நாடம் இதுல வர நியாயம் நேர்மை நீதினு பேசும் இதுல வர இப்படி ஆயிட்டுனா என்னத்த பண்ண ஏக்கா வரேக்கா வரேன் இவ்வளவு வேற பூ வைக்க நாட்டு நடத்துன்னு வந்துடுவாள்வோ வாங்கக்கா எல்லாரும் வாங்க உள்ள வாங்க நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன்க்கா பூ வைக்க வந்திருக்கோம்மா நெட்டவழிக்கு வச்சாச்சு பத்துக்க அடுத்து உனக்கு வைக்கலான்னு வந்திருக்கோம் அம்மா சொன்னாங்கக்கா சரிம்மா இதெல்லாம் எங்க ஊர்ல ஒரு சம்பிரதாயம் ஆமா சரிக்கா மல்லி நல்ல நேரம் முடியதுக்குள்ள நீங்க பூ வச்சிருங்கம்மா மீனாட்சி அம்மா வர வரைக்கும் காத்திருக்க வேண்டாம்னு சொல்ல சொன்னாவே சரிங்கக்கா இக்க பூ வச்சிருவோமா சரிட்டி இக்க நெட்டவழிக்கு வச்சது ஞாபகம் இருக்குல்ல பூ வைக்கும் போது 3 வாட்டி குழவை சத்தம் போடணும்னுக்கா சரிட்டி ஏக்கா நீங்க போய் குங்குமம் மட்டும் எடுத்துட்டு வாங்க இந்த வரேம்மா ஏமா ஒரு மாதிரி சோகமா இருந்த மாதிரி இருக்க மூஞ்சில ஒரு கல்யாண கலையே இல்லையே அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா நல்லாதான் இருக்கேன் சிஸ்டர் இந்த கவலையா இருந்தாலும் தூக்கி தூர வச்சுட்டு 4 நாளைக்கு இது உங்க டே தான் நல்லா என்ஜாய் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க சிஸ்டர் சரிங்கக்கா இப்பதான் பாக்குறதுக்கு நல்ல கல்யாண பொண்ணு மாதிரி சக்க சக்கன்னு இருக்கீங்க சரிம்மா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூ வச்சிருவோனே இந்தாமா பூரணி இங்க பாருமா இன்னையில இருந்து உனக்கு நெத்தியில பொட்டு வச்சு விட்டுருவோம் எதுமணி எப்பவும் நெத்தியில பொட்டோட தான் இருக்கணும் சரியாமா சரிக்கா கொண்டாங்கக்கா அப்புறம் என்னக்கா வந்த வேலை முடிஞ்சது கிளம்புவோமா என்ன இது வந்த உடனே கிளம்புனா எப்படி நீங்க எல்லாரும் வருவீனே ஜூஸ் டீ காஃபி வடை எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணிருக்கு நீங்க எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போனோம் ஹிகா அதான் கல்யாண சாப்பாடே சாப்பிட போறமே அப்புறம் என்ன அவசரம் அதெல்லாம் முடியாதுக்கா அதுக்குன்னே சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு ஆமாக்கா மீனாட்சி அம்மா வர வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நம்ம எல்லாரும் பூ வச்சுட்டு கிளம்பிட்டோம்ட்டு கேள்விப்பட்டாங்கன்னா வருத்தப்படுவாங்க அதனால இங்கே இருப்போம் சரிட்டி நாங்க மெதுவாவே கிளம்புறோக்கா நீங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க சரிம்மா பூரணி எல்லார்கிட்டயும் பேசிட்டுமா அம்மா வரேன் எல்லாரும் உட்காருங்கக்கா சேர் எடுத்து போட்டுட்டுமா ஐயோ நீ கல்யாண பொண்ணு இன்னும் 4 நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு நீ இப்படிலாம் வேலை செய்யக்கூடாதுமா அதுவும் மட்டும் இல்லாம சின்ன கல்லு கூட நமக்கு எதிரியா மாறும் பாவ இந்த மாதிரி நேரத்துல நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துருந்தாலே போதும் சரிக்கா நாங்க அப்படியே இந்த பெட்டு மேல உட்காந்துக்கிட்டோம்மா உட்காருங்கக்கா எல்லாரும் அண்ணி என்னமா நீங்க எங்க வீட்டுலதான் இருக்க போறியே ஏட்டி புஸ்ஸு என்ன டீ இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிஸ்டர்னா இப்ப அண்ணிங்கிறா கொஞ்சம் விட்டப்ப அண்ணின்னு சொல்லிடுவாப்லையே எக்க இல்ல ஆண்டி இப்பதான் யோசிச்சு பார்த்தேன் விக்கி அண்ணனை நான் அண்ணன் தானே கூப்பிடுதேன் மீனாட்சி அம்மா அப்புறம் அவியலெல்லாம் அப்பான்னு தானே கூப்பிடுதேன் அப்ப இவ எனக்கு அண்ணி தானே நான் அவியலுக்கு நாத்தனார் தானே ஆமா நல்ல நாரு தான் அத சொன்னேன் சரிங்க நாத்தனாரே பாரு பொண்ணெல்லாம் ரெடியா தான் இருக்கு பூரணி மீனாட்சி அம்மா பையனை கட்டுறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா ரொம்ப தங்கமான பையனக்கா முக்கியம் இப்ப இருக்க காலகட்டத்துல பையனுக்கோ பொண்ணுக்கோ ஜாதக பொருத்தம் இருக்கான்னு பாக்குறத விட்டுவிட்டு மாமியாளுக்கும் மருமகளுக்கும் ஜாதக பொருத்தம் இருக்காதுன்னு தான் பாக்கணும் எதுக்கு அப்படி சொல்றீங்க ஆமாமா எங்க பார்த்தாலும் மாமியார் மருமக சண்டை மருமக மாமியார் சண்டைன்னு எப்ப காது புளிச்சு போச்சு ஆனா பூரணிக்கு அப்படி ஒரு தொல்லை இருக்காது ஏன்னா மீனாட்சி அம்மா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாவ ரொம்ப நல்லவிய ஆமாமா எந்த ஜென்மத்தில் நீ என்ன புண்ணியம் பண்ணியோ மீனாட்சி அம்மா மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் நாங்களாம் சும்மா அவிய ஊர்ல உள்ளவிய தெரிஞ்சவிய எங்களையே அவிய சொந்த பிள்ளைகள் மாதிரி பாத்துக்கிடாவ அப்ப நீ அவிய வீட்டு மருமக உன்னை எப்படியெல்லாம் தாங்குவான்னு நீனே கற்பனை பண்ணிக்க ஆமாக்கா அவிய வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும்